சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். யாக்கோபு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன் வீட்டிலிருந்த அனைத்து அந்நிய தெய்வங்களையும் புதைத்தபோது முதலாவதாக நடந்தது என்னவென்றால், சுற்றியிருந்த ஜனங்கள் அனைவர் மீதும் தேவனுடைய பயங்கரம் உண்டானது. அவனை கண்டதும் அக்கம் பக்கத்தினர் பயந்து நடுங்கத் தொடங்கினர். சீக்கேமின் ஜனங்கள் யாக்கோபையும் அவனது குடும்பத்தையும் தங்கள் பக்கமாக இழுக்க முயன்றனர். அவர்களுடன் திருமண உறவுகளில் ஈடுபட முன்வந்தனர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்கள். யாக்கோபின் குமாரர்கள் இத்தகைய உறவுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தபோது யாக்கோபு புண்படுத்தப்பட்டான். மேலும் அவனும் அவனுடைய ஜனங்களும் எண்ணிக்கையில் குறைவாக இருந்ததால் அவர்கள் அழிக்கப்படுவார்களோ என்று அவன் பயந்தான். பயத்தின் மூலம் பல விசுவாசிகளின் வீடுகளில் எதிரியானவன் நுழைந்து விட்டான். இதன் விளைவாக உலக உறவுகள் மற்றும் நட்புகளின் செல்வாக்கு அவர்கள் மீது அழிவை கொண்டு வருகிறது. யாக்கோபு சீக்கேமிலே குடியேறி நிரந்தரமாக இருக்க ஆசைப்பட்டான். லாபானை விட்டு ஓடிப்போன அவன் இப்போது சீக்கேமில் நிம்மதியாக வாழ விரும்பினான். ஆனால் அது அவன் ஓய்வெடுக்கும் இடம் அல்ல என்று தேவன் சொன்னார். சீக்கேம் செல்வமும் வசதியான இடமாக தோன்றினாலும் அதை விட்டுவிட்டு பெத்தேலுக்கு போகும்படி தேவன் சொன்னார். யாக்கோபு கீழ்ப்படிந்து தன் வீட்டிலிருந்த அனைத்து அந்நிய தெய்வங்களையும் தூக்கி எறிந்தான். இதனால்தான் தேவன் யாக்கோபை சுற்றியிருந்த ஜனங்கள் அனைவர் மீதும் தம்முடைய பயங்கரத்தை கொண்டு வந்தார். அவனுக்கு எந்த தீங்கும் செய்ய யாரும் துணியவில்லை. நாம் கர்த்தருக்கு உண்மையாக கீழ்ப்படிந்தால் அவர் நம்மை கவனித்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வீட்டுக்கு தொடர்ச்சியாக வருவதை ஜனங்கள் விட்டுவிடுகிறார்கள். இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. சிலர் தொழில் நிமித்தமாக விலகி இருக்கிறார்கள். தங்களுக்கு அதிக பிள்ளைகள் இருப்பதால் அவர்களுக்கு உணவளிக்கவும் துணிமணிகள், படிப்பு போன்ற காரியங்களுக்காக அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் விட்டு விலகி இருக்கிறார்கள். அவர்களின் வாதம் இதுவாகவே காணப்படுகிறது. மேலும் அவர்கள் தங்கள் ஜெப நேரம் மற்றும் தனிப்பட்ட தியான நேரத்தையும் குறைத்துக் கொள்கிறார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் தேவனுடைய வீட்டின் காரியங்களில் மிகவும் மகிழ்ச்சியோடு பங்கேற்றிருக்கலாம். ஆனால் இப்போதோ ஏதோ நடந்துவிட்டது. ஏதோ ஒரு அந்நிய காரியங்கள் அவர்களின் இருதயத்தில் வந்துவிட்டது. இதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு ஆதாயத்தை அல்ல நஷ்டத்தையே கொண்டு வருகிறார்கள். பெத்லெகேமை விட்டு போனால் அதிக உணவு மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நகோமி நினைத்தாள். அதற்கு பதிலாக அவள் தனது கணவன் மற்றும் 2 குமாரர்களை இழந்தாள். அப்பத்தின் வீடான பெத்லெகேமுக்கு திரும்பி வந்தபோதுதான் அவள் மீண்டுமாக ஆசீர்வதிக்கப்பட்டாள். பெத்லெகேமிலிருந்து அவள் தூரமாக போனதால் அவள் துக்கத்திலும் கவலையிலும் வீழ்ந்தாள். ஆனால் அவள் பெத்லெகேமுக்கு திரும்பி வந்தபோது ஓபேத்தின் மகிழ்ச்சியான தாயாகவும் இஸ்ரவேலின் ராஜாவான தாவீதின் ஆசீர்வதிக்கப்பட்ட பாட்டியாகவும் மாறினாள். எனவே உங்கள் உலக ஞானம் உங்களை தேவனுடைய வீட்டை விட்டு விலக்கி வைக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அலுவல் நிறைந்ததாக இருந்தாலும் உங்கள் முதலாவது தேடல் தேவனை நோக்கி இருக்கட்டும்.